என் உயிருக்கு நிகரான அன்பே, இன்று இந்த நொடி நீ எத்தனையோ வேலைகளின் நெருக்கடிக்கு நடுவில் 1000 சிந்தனைகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது எதேச்சையாக நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியான அந்த ஈசனின் விருப்பம் இல்லாமல் இங்கு ஓர் அணுவும் அசையாது. அப்படி இருக்கையில் உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் காயப்பட்ட மனதிற்கான அருமருந்து. அதனால் இந்த காணொளிக்கு உங்களின் விருப்பத்தை தெரிவித்துவிட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் முழுமையாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்காக ஈசன் சொல்லும் பதில். நெடுநாட்களாக, ஏன் சொல்லப்போனால் பல வருடங்களாக நீ ஒரு கேள்வியை உனக்குள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் நினைப்பது எப்போது என் வாழ்வில் நடக்கும்? என் கஷ்டங்களுக்கு எப்போதுதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்? நான் மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த கண்ணீர் கேள்விக்கு இன்று ஈசன் நேரடியாக உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறார். உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலி சிவனுக்கு தெரியும். வெளி உலகத்திற்கு நீ எவ்வளவு தைரியமானவன் போல சிரித்து பேசி காட்டிக்கொண்டாலும் இரவானால் உன் தலையணைக்கு மட்டுமே தெரியும் உன் கண்ணீரின் ஈரம். எனக்கு ஆதரவாக நிற்க யாருமில்லை, நான் தனியாகத்தான் இந்த வாழ்க்கை பாரத்தை சுமக்கிறேன் என்று நீ கலங்கி நிற்கும் அந்த தருணங்களில் உன் நிழலாக உன் அருகிலேயே அரணாக நின்றது யார் தெரியுமா? சிவன்தான். இத்தனை நாட்களாக உனக்கு ஏன் இந்த தாமதம்? உன்னோடு சுற்றியவர்கள், உனக்கு தகுதி இல்லாதவர்களெல்லாம் வாழ்க்கையில் எங்கேயோ பெரிய இடத்திற்கு போய்விட்டார்கள். ஆனால் நீ இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதைப் போல ஒரு வலி உனக்கு இருக்கிறதல்லவா? சிவன் சொல்கிறார், மகனே, மகளே, அவசரப்படாதே. நான் உனக்கு கொடுக்க நினைப்பது ஒரு சில நாட்களில் மறைந்து போகும் வெற்றியே அல்ல. ஒரு சாதாரண செடி சில வாரங்களில் வளர்ந்துவிடும், ஆனால் அது சின்ன காற்றில் சாய்ந்துவிடும். ஒரு வாசனை வீசும் சந்தன மரம் வளர பல வருடங்கள் பிடிக்கும். நான் உன்னை சாதாரண செடியாக வளர்க்கவில்லை, சந்தன மரமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த தாமதம். உன்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் உன்னை சிலர் கொடூரமாக ஏமாற்றியிருக்கலாம். நீ முழுமையாக உயிர் போல நம்பிய உறவுகள் உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உன்னை நடுத்தெருவில் கைவிட்டிருக்கலாம். உன் முதுகிற்குப் பின்னால் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து நீ எத்தனையோ முறை குமுறி அழுது வருந்தியிருக்கிறாய். நான் இவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கலங்கியிருக்கிறாய். ஆனால் இன்று சிவன் உனக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறார், கேள். உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேலும் இருக்க தகுதி இல்லாதவர்கள். ஒரு கெட்டது நடந்தால்தான் அதைவிட பெரிய நல்லது ஒன்று உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை சிவன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார் என்றால் அது உன்னை பாதுகாக்கத்தான். உடலில் ஏறிய விஷத்தை முறிக்க கசப்பான மருந்தை குடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த பிரிவு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த வலி உன்னை குணப்படுத்த வந்த மருந்து. அவர்கள் விலகியதால்தான் இப்போது நீ சுதந்திரமாக சிந்திக்க முடிகிறது. இப்போது உன் நிலைமையை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். கையில் பணமில்லை, தொழில் முடங்கி கிடக்கிறது, கடன் கழுத்தை நெரிக்கிறது, உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று 1000 குறைகள் உன் கண்முன் பெரிய மலையாக தெரியலாம். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமற்ற ஒரு மாயை. கிரகணம் நிலவை சிறிது நேரம் மறைக்கலாம், ஆனால் நிரந்தரமாக அழித்துவிட முடியாது. உன் கஷ்டங்களெல்லாம் அந்த கிரகணத்தைப் போலத்தான். இப்போது அந்த இருள் விலகும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு தெரியாத, ஆனால் உனக்காகவே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நீ இழந்த பணத்தை விட பல மடங்கு பணம் உன்னை தேடி வரும் நேரம் கனிந்துவிட்டது. நீ இழந்த மரியாதையை விட பல மடங்கு கௌரவம் அதே இடத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது. இது வெறும் வார்த்தையில்லை, இது சத்தியம். நீ இதுவரை பட்ட கஷ்டங்களெல்லாம் உன்னை வலிமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பரீட்சைகள். வலியை தாங்காத சிப்பிக்குள் விலைமதிப்பற்ற முத்து உருவாவதில்லை. உளியின் வலியை தாங்காத பாறை அழகிய சிலையாக மாறுவதில்லை. நீ இத்தனை நாட்கள் எதிர்கொண்ட வலிகள் உன்னை ஒரு அழகான முத்தாக மாற்றியிருக்கிறது. இப்போது நீ முழுமையாக தயாராகிவிட்டாய். இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலமாக இருக்கப் போகிறது. இதுவரை நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் பதில் சொல்லும் காலம் இது. நீ வாயை திறந்து பேச தேவையில்லை. உன் வெற்றி பேசும். உன் அசுர வளர்ச்சி பேசும். உன்னை கண்டு ஏளனம் செய்தவர்கள் தூரத்திலிருந்து உன்னை பார்த்து வாயடைத்துப் போகும் அளவுக்கு சிவன் உன்னை உயர்த்தப் போகிறார். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. உன் மனதை அமைதிப்படுத்து. பதற்றப்படாதே. எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்ற கேள்விகளை வேரோடு பிடுங்கி எறி. நடக்கும், அதுவும் எனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற அசைக்க முடியாத உறுதியோடு இரு. உன் எண்ணங்களுக்கு சக்தி மிக அதிகம். நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். இத்தனை நாள் நீ எதிர்மறையான எண்ணங்களை, தோல்வி பயத்தை உன் ஆழ்மனதில் விதைத்திருக்கலாம். இன்று முதல் அதை மாற்று. நான் சிவனின் பிள்ளை, எனக்கு தோல்வியே கிடையாது என்று ஒவ்வொரு காலையிலும் எழுந்து சொல். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெளிவு இருக்கும். முன்பு இருந்த குழப்பம் இனி உன்னிடம் நெருங்காது. உன் உள்ளுணர்வு இனி மிக துல்லியமாக வேலை செய்யும். யாராவது உன்னிடம் வந்து பொய்யாக நடித்தால் அது உடனே உனக்கு தெரிந்துவிடும். சிவன் உன் அகக்கண்ணை திறக்கிறார்.
ஆபத்து வரும் முன்பே உனக்கு உணர்த்தப்படும். நன்மை வரும் முன்பே உனக்கு நல்ல அறிகுறிகள் தெரியும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற சூழல் எல்லாம் மாறப்போகிறது. காரணமே இல்லாமல் வீட்டிலிருந்த இறுக்கமான நிலை மாறி ஒரு தெய்வீகமான அமைதி நிலவும். இது சிவன் உன் வீட்டில் குடியேறியதற்கான அடையாளம். சிலர் உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கலாம், கண்திருஷ்டி வைக்கலாம், பொறாமைப்படலாம். ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் அது உன்னை தாக்கவே தாக்காது. ஏனென்றால் நீ இப்போது சிவனின் பாதுகாப்பு கவசத்திற்குள் இருக்கிறாய். நெருப்பை தொட்டால் சுடுவது போல உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அவர்களாகவே அழிந்து போவார்கள். நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே. அவர்களை சிவனிடம் விட்டுவிடு. அவர் பார்த்துக் கொள்வார். உன் கவனம் முழுவதும் உன் முன்னேற்றத்தில் மட்டுமே இருக்கட்டும். கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வேண்டாம், எதிர்காலத்தை பற்றிய பயமும் வேண்டாம். நிகழ்காலத்தில் வாழ். இன்று சிவன் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான பரிசு. உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் எனக்கு நடக்குமா? நான் அந்த அளவுக்கு தகுதியானவனா என்று. நிச்சயமாக நீ தகுதியானவன். இல்லையென்றால் இத்தனை சோதனைகளை தாண்டி நீ உயிருடன் இருந்திருக்கவே மாட்டாய். நீ உடையாமல் இருந்ததே உன் மனவலிமைக்குச் சான்று. அந்த வலிமைதான் உன் மூலதனம். உனக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறதா? உற்று கவனி. அது ஒரு பழைய நண்பரின் அழைப்பாக இருக்கலாம், ஒரு புதிய தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது திடீரென மனதில் தோன்றும் ஒரு யோசனையாக இருக்கலாம். அதை அலட்சியப்படுத்தாதே. சிவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உதவுவார். பிச்சைக்காரன் ரூபத்தில் வரலாம், குழந்தையாக வரலாம், ஏன் உன் எதிரியாக கூட வந்து உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்லலாம். விழிப்போடு இரு. பணப்பிரச்சனை உன்னை வெகுவாக வாட்டியிருக்கலாம். வாங்கிய கடனை எப்படி கட்டப் போகிறோம், அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்ற பயம் உன்னை தூங்கவிடாமல் செய்திருக்கலாம். சிவன் சொல்கிறார், லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது. செல்வ வளம் என்பது வெறும் காகித பணம் மட்டுமல்ல. மன நிம்மதி, ஆரோக்கியம், நல்ல உறவுகள், இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் உண்மையான செல்வம். இது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ மண்ணை தொட்டால் அது பொன்னாகும் நேரம் இது. இத்தனை நாள் உன்னை தடுத்து நிறுத்திய தடைகளெல்லாம் உடைந்து துகளாகப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினைத்து நீ இன்னும் குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம். நான் ஏன் அப்படி செய்தேன், எனக்கு ஏன் அப்படி நடந்தது என்று. சிவன் சொல்கிறார், உன்னை நீ மன்னித்துவிடு. நீ செய்த தவறுகளெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள். அதை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் உன்னால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. பாரத்தை இறக்கி வை. நீ ஒரு குழந்தை. குழந்தை கீழே விழுந்தால் தாய் ஓடி வந்து தூக்கிவிடுவாள். அதுபோல சிவன் உன்னை தூக்கிவிட தயாராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கையை இறுக பிடித்துக் கொள்வது மட்டும்தான். உனக்குள் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. அதை நீயே இன்னும் முழுமையாக உணரவில்லை. உலகம் உன் திறமையை அங்கீகரிக்காதவரை நீயும் அதை நம்பவில்லை. ஆனால் இனி உன் திறமை முழுமையாக வெளிப்படும். உலகம் உன்னை கொண்டாடும். இவனுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்று ஊரே ஆச்சரியப்படும். அந்த திறமையை அடையாளம் காணும் நேரமும் சந்தர்ப்பமும் இப்போது கூடி வந்திருக்கிறது. உறவுகள் உன்னை புறக்கணித்திருக்கலாம். எந்த விசேஷத்திற்கும் உன்னை அழைக்காமல் இருந்திருக்கலாம். உன் சொல்திறனை கேலி செய்திருக்கலாம். கவலைப்படாதே. நாளை அவர்களே உன்னை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய் என்று கேட்கும் நிலை வரும். அப்போது நீ கர்வப்படக்கூடாது. பணிவாக இரு. அதுதான் சிவனின் குணம். எவ்வளவு உயரத்திற்குச் சென்றாலும் கால் தரையில் இருக்க வேண்டும். உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உடல் வலி, சோர்வு எல்லாம் உன் மனச்சோர்வின் வெளிப்பாடுதான். மனம் உற்சாகமானால் உடலும் உற்சாகமாகும். சிவன் என்னும் மாமருந்து உனக்கு இருக்கும்போது எந்த நோயும் உன்னை அண்டாது. இப்போது உனக்கு ஒரு உறுதிமொழி தேவை. நான் ஜெயிப்பேன். என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். என் கனவுகளை அடைவேன் என்ற உறுதிமொழி. அதை சத்தமாகச் சொல். உன் குரல் பிரபஞ்சம் முழுவதும் கேட்கட்டும். அந்த அதிர்வலைகள் உனக்கான வெற்றியை ஈர்த்து கொண்டு வரும். சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து அழுதிருக்கிறாய். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் இல்லையா என்று ஏங்கியிருக்கிறாய். இனி அந்த ஏக்கம் வேண்டாம். சிவனே உன் நண்பனாக, உன் குருவாக, உன் தந்தையாக, உன் தாயாக இருந்து உன்னை வழிநடத்துவார். நீ பேச நினைப்பதெல்லாம் அவரிடம் மனதார பேசு. மௌனமாக பேசு. அவர் கேட்பார். உனக்கு தெரியாத பல நல்ல விஷயங்கள் உன் எதிர்கால பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க அவசரப்படாதே. ஒவ்வொரு பக்கமாக திரும்பும்போது அதில் இருக்கும் இன்பத்தை முழுமையாக ரசித்து அனுபவி. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். நீ அதில் ஒரு வீரன். காயங்கள் ஏற்படாமல் போர் முடியாது. ஆனால் காயங்களைக் கண்டு பயந்து ஓடுபவன் வீரன் அல்ல. காயங்களை தாங்கிக் கொண்டு எதிரியை வீழ்த்துபவனே உண்மையான வீரன். நீ அப்படிப்பட்ட ஒரு வீரன். உன் காயங்கள் ஆறும் நேரம் வந்துவிட்டது. உன் வடுக்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை உணர். அது சிவனின் அருள் ஒளி. எந்த தீய சக்தியும் அந்த ஒளியை தாண்டி உன்னை தொட முடியாது. பில்லி, சூனியம், ஏவல் என்று எதை வைத்து உன்னை முடக்க நினைத்தாலும் அது அந்த நெருப்பில் பொசுங்கிப் போகும்.
நீ பயப்பட தேவையே இல்லை. உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். சிறிய ஆசைகள் வேண்டாம். சிவன் கொடுக்கும்போது அள்ளிக் கொடுப்பார். நீ ஒரு சிறிய கிண்ணத்தை கொண்டு போனால் கிண்ணம் அளவுதான் கிடைக்கும். நீ ஒரு பெரிய குடத்தை எடுத்துக்கொண்டு போ. சிவன் அதை நிரப்புவார். உன் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்து. இனி வரும் நாட்களில் உனக்கு சில அறிகுறிகள் தென்படும். திடீரென்று கோயிலுக்கு போகத் தோன்றும். திடீரென்று ஒரு நல்ல செய்தி வரும். காரணமே இல்லாமல் மனம் லேசாகும். பறவைகளின் சத்தம் இனிமையாக கேட்கும். இதெல்லாம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான நல்ல சகுனங்கள். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு முன்னோட்டம் மட்டும்தான். உண்மையான ஆட்டம் இனிமேல்தான் தொடங்கப் போகிறது. இதுவரை நீ பார்த்தது தோல்விகளை மட்டும்தான். இனி நீ பார்க்கப் போவது வெற்றிகளை மட்டுமே. அந்த வெற்றிகள் உன்னை கர்வம் கொள்ளச் செய்யாது. மாறாக உன்னை இன்னும் பக்குவப்படுத்தும். அதுதான் சிவனின் வழி. பல நேரங்களில் நீ நினைத்திருப்பாய், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள்? நான் உண்டு, என் வேலை உண்டு என்றுதானே இருக்கிறேன் என்று. மகனே, மகளே, கனி இருக்கும் மரம்தான் கல்லடிப்படும். உன்னிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு உறுத்துகிறது. உன் ஒளி அவர்களை கூசச் செய்கிறது. அதனால்தான் அவர்கள் உன்னை தாக்குகிறார்கள். ஆனால் நீ அதைப் பற்றி சிறிதும் கவலைப்படாதே. அவர்கள் எரியும் கற்களைக் கொண்டே நீ உனக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக்கொள். சிவன் உனக்கு சொல்லும் இன்னொரு முக்கியமான செய்தி, பயம். அதை தூக்கி எறி. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம் உன் இன்றைய மகிழ்ச்சியை தின்றுவிடுகிறது. எதிர்காலம் என் கையில். நான் உனக்கு தீமை செய்ய விடுவேனா? உன் தாய் உனக்கு விஷம் கொடுப்பாளா? மாட்டாள் அல்லவா? அண்ட சராசரங்களையும் பெற்றெடுத்த நான் என் குழந்தையான உனக்கு எப்படி கெடுதல் செய்வேன்? இதுவரை நடந்தது எல்லாம் உன்னை சுத்திகரிக்கவே தவிர உன்னை அழிக்க அல்ல. இனி வரும் காலங்களில் உன் வாக்குவன்மை அதிகரிக்கும். நீ சொல்வது பலிக்கும். அதனால் கோபத்தில் கூட அமங்கலமான வார்த்தைகளை பேசிவிடாதே. நல்லதே நினை, நல்லதே பேசு. உன் நாக்கில் சரஸ்வதி அமரும் காலம் இது. உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். 4 பேர் கூடும் சபையில் உன் வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும். நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரம் என்று நினைக்காதே. கடலில் அலைகள் ஓய்வதே இல்லை. அதுபோலத்தான் காலமும். ஏறி இறங்கும். கீழே இறங்கிய உன் வாழ்க்கைச் சக்கரம் இப்போது மேலே ஏறத் தொடங்கிவிட்டது. இனி அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை ஏளனமாக பார்த்த உறவினர்கள் நாளை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். உனக்கு தெரியாதா? அப்போதே நினைத்தேன் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று அவர்கள் மாற்றி பேசுவதைக் கேட்டு நீயே சிரிப்பாய். உன் உடல்நிலையில் இருந்த சோர்வு நீங்கி புது ரத்தம் பாய்வது போல ஒரு உணர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக தீராத நோய் இருந்தால் அதற்கு சரியான மருத்துவரோ அல்லது சரியான மருந்தோ உங்களை தேடி வரும். சிவனின் விபூதி பிரசாதமே மாமருந்து. அதை நெற்றியில் இட்டுக்கொள், நோய்கள் பறந்தோடும். நீ செய்யும் தொழிலில், வேலையில் ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. இதுவரை உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உன் உழைப்பை வேறு யாராவது திருடிக் கொண்டிருக்கலாம். இனி அந்த நிலை மாறும். உன் வியர்வை துளி ஒவ்வொன்றுக்கும் உரிய பலன் பொன்னாக உன் மடியில் வந்து விழும். புதிய பொறுப்புகள் உன்னை தேடி வரும். அது உனக்கு பயத்தை தரலாம். இதை நம்மால் செய்ய முடியுமா என்று தயங்காதே. அந்த பொறுப்பை உனக்கு கொடுப்பதே நான்தான். அதைச் செய்வதற்கான சக்தியையும் நானே கொடுப்பேன். ஏற்றுக்கொள். சிலர் செய்வினை கோளாறு என்று பயமுறுத்துவார்கள். ஜாதகம் சரியில்லை என்று சொல்வார்கள். 7.5 சனி நடக்கிறது என்று கலங்கடிப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நவக்கிரகங்களும் என் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. என் பெயரைச் சொல்லும் பக்தனை எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம் இருக்கும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த மதியை தருபவன் நான். உன் விதியை நான் மாற்றி எழுதுகிறேன். உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது. சில காலங்களாக குலதெய்வ வழிபாட்டில் தடை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது குலதெய்வம் கோபத்தில் இருப்பதாக நீ நினைக்கலாம். இல்லை, தெய்வங்கள் கோபப்படுவதில்லை. அது உன்னை வழிநடத்தவே காத்திருக்கிறது. இந்த தருணத்தில் உன் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள். அந்த கதவு திறக்கும். நீ தேடிச் சென்ற அன்பு உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் உன்னை தேடி ஒரு அன்பு வரும். அது உண்மையானதாக இருக்கும். சுயநலம் இல்லாததாக இருக்கும். அந்த உறவு உன் காயங்களுக்கு மருந்தாக அமையும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் பிறக்கும். பிரிந்தவர்கள் சேரும் காலம் இது. உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறதல்லவா? அது வெறும் கனவு இல்லை. அது நடக்கப் போகும் நிஜம். அதற்கான வழிகள், தடைகள் விலகி பிறக்கும். வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும். அல்லது விற்க முடியாமல் கிடந்த பூர்வீகச் சொத்து நல்ல விலைக்கு விற்று உன் தேவைகள் பூர்த்தியாகும். மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைப்பதற்கு அழுகை வந்தால் அழுதுவிடு. அது தவறில்லை. சிவனின் காலடியில் கண்ணீரை சமர்ப்பித்துவிடு. அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வைரங்களாக மாறும். உன் அழுகுரல் எனக்கு கேட்கிறது. இனி நீ ஆனந்த கண்ணீர் மட்டுமே விடுவாய். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாயை நிறைந்தது. முகத்துக்கு நேராக சிரிப்பவர்கள் மனதிற்குள் வஞ்சகம் வைத்திருக்கலாம்.
அவர்களை இனம் காணும் சக்தியை உனக்கு தருகிறேன். தீய நட்பு வட்டாரங்கள் தானாகவே விலகிவிடும். நல்ல சிந்தனை உள்ளவர்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்கள் உனக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள். நீ இதுவரை எத்தனையோ கோயில்களுக்குச் சென்றிருப்பாய், எத்தனையோ வழிபாடுகள் செய்திருப்பாய். ஒன்றும் நடக்கவில்லையே என்று சலிப்படைந்திருப்பாய். அந்த வழிபாடுகள் எதுவும் வீண் போகவில்லை. அவையெல்லாம் ஒரு சேமிப்பு கணக்கு போலச் சேர்ந்து இப்போது வட்டியும் முதலுமாக பலன் தரப்போகிறது. ஒரு கிணறு வெட்டும்போது பல நாட்கள் வெறும் பாறைகளும் மண்ணும் தான் கிடைக்கும். அதனால் எந்த பயனும் இல்லை என்று நினைப்போம். ஆனால் திடீரென ஒரு நாள் வற்றாத தண்ணீர் பீரிட்டு எழும். உன் நிலையும் அதுதான். இத்தனை நாள் வேர் விட்டுக் கொண்டிருந்தாய், இனி வளரப்போகிறாய். நீ தனியாக நடக்கும்போது உனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டால் பயப்படாதே. அது என் பூதகணங்கள் உன்னை பாதுகாக்க வரும் சத்தம். நீ உறங்கும்போது உன் தலைமாட்டில் ஒரு காவல் காக்கும் தெய்வம் நான். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீ கவலைப்படுகிறாய். அவர்களை பற்றிய பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. அவர்கள் என் குழந்தைகள். அவர்களை நல்வழிப்படுத்துவது என் கடமை. அவர்கள் கல்வியில், வேலையில் சிறந்து விளங்குவார்கள். உன் பெயரை அவர்கள் காப்பாற்றுவார்கள். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சரணாகதி. எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையாகச் சரணடைந்துவிடு. நீ நீச்சல் தெரியாமல் நீரில் தத்தளிக்கும்போது கையை காலையும் அடித்துக் கொண்டால் மூழ்கிவிடுவாய். ஆனால் உடலை தளர்த்தி நீரின் போக்கில் மிதந்தால் கரை சேருவாய். வாழ்க்கையும் அப்படித்தான். எதிர்த்து போராடுவதை விட இறைவனின் சித்தத்திற்கு ஏற்ப உன்னை ஒப்படைத்துவிடு. அவன் உன்னை கரையேற்றுவான். இனி வரும் நாட்களில் உனக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன. லாட்டரி கிடைக்குமா என்று கேட்காதே. உழைக்காமல் வரும் செல்வம் நிலைக்காது. ஆனால் குறைந்த உழைப்பில் நிறைந்த செல்வம் கிடைக்கும் யோகம் உனக்கு இருக்கிறது. மூதாதையர் சொத்துகளிலிருந்த வில்லங்கம் தீரும். வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். பெண்களே, நீங்கள் படும் பாடு அதிகம் என்று எனக்கு தெரியும். குடும்பத்திற்காக தேய்ந்து உங்கள் ஆசைகளை அழித்துக் கொண்டு வாழ்கிறீர்கள். உங்கள் தியாகம் வீண் போகாது. உங்கள் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு உண்டு. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை இனி கிடைக்கும். உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். மாமியார் கொடுமைகள் குறையும். ஒரு மகாராணியைப் போல வாழும் காலம் உங்களுக்கு வரும். மாணவர்களே, கல்வியில் கவனம் சிதறுகிறதா? ஞாபக மறதி வருகிறதா? கவலை வேண்டாம். தட்சிணாமூர்த்தியின் அருள் உங்களுக்கு உண்டு. இனி நீங்கள் படிக்கும் ஒவ்வொன்றும் மனதில் பதியும். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய வேலை கிடைக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதே. சிவன் எச்சரிக்கிறார். உன் இரக்க சுபாவத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற சிலர் காத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இரு. உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பாதுகாப்பது உன் கடமை. ஆடம்பர செலவுகளை குறை. சேமிக்க பழகிக்கொள். சிறு துளி பெரு வெள்ளம். உன் வாழ்க்கை புத்தகத்தின் அடுத்த பக்கம் பொன்னிற எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வெற்றி 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 என்று மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. தோல்வி என்ற வார்த்தையே இனி உன் அகராதியில் இருக்காது. உன் உள்மனதில் ஒரு மாற்றம் தெரிகிறதா? இப்போது இந்த கணத்தில் ஒரு லேசான உணர்வு வருகிறதா? அதுதான் என் வருகையின் அடையாளம். நான் வந்துவிட்டேன். உன் இதய கமலத்தில் அமர்ந்துவிட்டேன். இனி உன் இதயம் துடிப்பது உயிருக்காக மட்டுமல்ல, சிவனுக்காகவும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் இது சிவனுக்காகச் செய்கிறேன் என்று நினைத்துச் செய். சமைத்தாலும், வேலைக்குப் போனாலும், வியாபாரம் செய்தாலும் அதை ஒரு பூஜையாக நினைத்துச் செய். அப்போது அந்த வேலையில் ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த நேர்த்திக்கு வெற்றி நிச்சயம். உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் உன் கண் முன்னே வீழ்வார்கள் என்று சொன்னேனல்லவா? ஆனால் அவர்களை பார்த்து நீ சிரிக்காதே. அவர்களுக்கு உதவி செய். அதுதான் என் பக்தனுக்கு அழகு. எதிரிக்கும் உதவும் அந்த பெருந்தன்மைதான் உன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். மகனே, மகளே, நீ எவ்வளவு உயரத்திற்குச் சென்றாலும் உன் வேர்களை மறந்துவிடாதே. நான் உன்னை உயர்த்துவது நீ மற்றவர்களுக்கு நிழல் தருவாய் என்பதற்காகத்தான். மரம் தனக்கான கனியைத்தானே தின்பதில்லை. நதி தனக்கான நீரைத்தானே குடிப்பதில்லை. அதுபோல இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் செல்வம், அறிவு, மகிழ்ச்சி அனைத்தும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். ஒரு கைப்பிடி அன்னதானமாவது செய். வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் வை. அந்தச் சிறிய தர்மம் உன் தலைமுறையையே காக்கும் கவசமாக மாறும். காலம் மிக வேகமானது என்று நீ நினைக்கிறாய். வயதாகிவிட்டதே, காலங்கள் கடந்துவிட்டதே என்று வருந்தாதே. நான் காலனை வென்ற காலசம்ஹாரமூர்த்தி. என் பக்தனுக்கு வயது ஒரு தடையல்ல. 60 வயதில் சாதித்தவர்களும் உண்டு. 70 வயதில் சாம்ராஜ்யம் ஆண்டவர்களும் உண்டு. உனக்கான காலம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. உன் ஆன்மாவிற்கு வயது கிடையாது. நீ என்றும் இளமையானவன். உற்சாகத்தோடு இரு. இனிவரும் நாட்களில் உன் பொறுமைக்கு சோதனைகள் வரலாம். ஆனால் அது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன் பக்குவத்தை உலகுக்கு காட்டவே. அப்போது பதறாதே. ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கேடயமாக பயன்படுத்து. இந்த மந்திரம் சொல்லுமிடத்தில் நான் இருப்பேன். எந்த தீய சக்தியும் அந்த மந்திரத்தின் நெருப்பை தாண்டி வர முடியாது. உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நீ மனதை வெளியில் அலையவிட்டதுதான். இனி மனதை உள்ளே திருப்பு. உனக்குள் இருக்கும் சிவனை தேடு. உண்மையான அமைதி அங்கேதான் இருக்கிறது.
கோவில் என்பது கட்டிடத்தில் மட்டும் இல்லை, உன் உள்ளமும் ஒரு கோவில்தான். அதை சுத்தமாக வைத்துக்கொள். வஞ்சகம், பொறாமை, கோபம் என்ற குப்பைகளை வெளியேற்று. நான் அங்கே குடியேற தயாராக இருக்கிறேன். இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் உன் வினைகள் கரையும் தருணம். நீ முற்பிறவியில் செய்த புண்ணியம்தான் இன்று இந்த வார்த்தைகளை உன் காதில் விழச் செய்திருக்கிறது. இதை ஒரு சாதாரண காணொளி என்று நினைக்காதே. இது ஒரு தீட்சை. இன்றிலிருந்து நீ புது மனிதன். பழைய தோல்விகளைப் பற்றிய ஞாபகம் உனக்கு வேண்டாம். உன் குடும்பத்தைப் பற்றி, உன் பிள்ளைகளைப் பற்றி, உன் எதிர்காலத்தைப் பற்றி இனி துளியும் கவலைப்படாதே. இந்த கவலையை தூக்கி என் தோளில் போட்டுவிடு. நான் சுமக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உன் சிரித்த முகம் ஒன்றே எனக்கு போதும். நீ ஆனந்தமாக இருந்தால்தான் என் அருள் உனக்குள் முழுமையாக இறங்கும். உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன், கேள். வானம் இடிந்து விழுந்தாலும், பூமி பிளந்தாலும், கடல் பொங்கி எழுந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது. நீ என் கண்ணின் மணி. இமை எப்படி கண்ணை காக்கிறதோ அப்படி நான் உன்னை காப்பேன். நீ தூங்கும்போதும் நான் விழித்திருப்பேன். நீ நடக்கும்போது உன் காலடியில் முள் தைக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து நீயே வியப்பாய். இது எப்படி நடந்தது என்று உலகம் கேட்கும். இது என் அப்பன் சிவன் செயல் என்று நீ சொல்வாய். அந்த நாள் வந்துவிட்டது. தைரியமாக இரு. நிமிர்ந்து நட. உன் கண்கள் ஒளிரட்டும். ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் அல்ல, சிவனின் அம்சம். உனக்கு அழிவில்லை. வெற்றி, வெற்றி, வெற்றி. இதுவே உன் விதி. இதுவே என் ஆசி. இன்றிலிருந்து உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. போய் வா என் செல்லப்பிள்ளையே. உலகம் உனக்காக காத்திருக்கிறது. நண்பர்களே, இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த மந்திரம். சிவன் உங்கள் அருகிலிருந்து பேசியதை உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் மனதில் இப்போது இருக்கும் அந்த அமைதி, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கட்டும். சிவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். இனி நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இந்த தெய்வீகமான செய்தியை உங்கள் மனதிற்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கை தேவையோ அவர்களுக்கு இது ஒரு மருந்தாக அமையட்டும். சிவனின் மகிமைகளை தொடர்ந்து கேட்கவும், உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெளிச்சம் பரவவும் நமது வலையொலி அலைவரிசையை மறக்காமல் சந்தா செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் வேண்டுதல்களையும் இந்த காணொளியை கேட்ட பிறகு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் மறக்காமல் பதிவிடுங்கள். ஓம் நமசிவாய என்று ஒரு முறை எழுதுங்கள். அந்த நாமத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது. எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெருகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன்.